12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 1 மெட்டலர்ஜியில் அடுத்த கொஸ்டினாக பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷனுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன? வாட் டைப் ஆஃப் force can be concentrated by this method? Ferromagnetic materials, ferromagnetic ores, ஃபெரோகாந்த பொருட்களை இந்த முறையில் நம்ம அடர்ப்பிக்கலாம் என்று கொடுத்துருப்பாங்க. இதுக்கே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. இதில் என்னென்னா, காந்தமுள்ள பொருளை காந்தமில்லா பொருளிலிருந்து பிரித்தெடுக்க இம்முறை பயன்படுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மேக்னெட்டிக் ஓர்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ் ஆர் வைஸ் வர்சா அப்படின்ட்டு தான் இதனுடைய பிரின்சிபல். சரி, இதில் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். வொல்ஃப்ரமைட் அது காந்தமுள்ள மாசு. டின்ஸ்டோன் இது காந்தமில்லாத தாது. இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அல்லது குரோமைட் பைரோலுசைட். குரோமைட் குரோமியத்துடைய முக்கிய தாது. பைரோலுசைட் மாங்கனஸுடைய முக்கிய தாது. குரோமியத்துடைய முக்கிய தாது குரோமைட், மாங்கனஸுடைய முக்கிய தாது பைரோலுசைட். இது ரெண்டுமே காந்தத்தன்மையுடையது, காந்தமுள்ள தாது. அதில் இருக்கிற மண் சிலிக்கா காந்தத்தன்மையற்றது. இது ரெண்டுத்தையும் பிரிக்க பயன்படுகிறது. ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு மதிப்பெண் உண்டு, தத்துவத்துக்கு ஒரு மதிப்பெண் உண்டு. ஸோ தத்துவம் என்ன வகையிலான தாதுக்கள்? இப்போ நுரை மதிப்பு முறைனா சல்ஃபைடு தாது, புவியீர்ப்பு முறைன்னு சொன்னால் ஆக்சைடு தாது. அதுபோல் இங்கே என்ன வகை தாது? ஃபெர்ரோகாந்த தாதுக்களை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு சொல்லிட்டோம். ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள். வொல்ஃப்ரமைட் டின்ஸ்டோன் ஆர் குரோமைட் பைரோலுசைட் மற்றும் சிலிக்கா. ஃபஸ்ட்டு 2 சொல்லுங்கள், இல்லைனா செகண்ட் 2 சொல்லுங்கள். இதில் ஒன்று காந்தம் உள்ளது, இன்னொன்று காந்தமற்றது. இது தனித்தனியாக பிரிக்க தான் இதை பயன்படுத்துகிறோம். சரி, இங்கே மெத்தடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நான் படம் எடிட் பண்ணியிருக்கேன். நம்ம புத்தகத்தில் இருக்கிற மாதிரி 2 சக்கரங்கள், அதாவது 2 உருளைகள், அதன் மீது வார்ப்பு பட்டை நகரும் வகையில் அமைந்திருக்கும். ஒரு உருளை வன்மையான காந்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம மேலே அந்த நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை சேர்த்தோம்னா அந்த வார்ப்பு பட்டையின் மீது அந்த தாது நகரும் வகையில் நகர்கின்ற போது அந்த காந்த உருளையால் கவரப்பட்டு காந்தமுள்ள பொருள் தனி குவியலாகவும், காந்தம் இல்லாதது அந்த சக்கரத்தால் வீசப்பட்டு தனி குவியலாகவும் விழும். நான் மேக்னெட்டிக், மேக்னெட்டிக் தனித்தனியாக விழும். அதுதான் இங்கே சொல்கிறோம். த ஓர் இஸ் அலோட் டு ஃபால் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரோலர். மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஃபால் நியர் த மேக்னெட். நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஃபால் அவே ஃப்ரம் த மேக்னெட். ஸோ இதை எழுதுனா முடிஞ்சிச்சு. ஸோ ஓர் இஸ் செப்பரேட்டட், எது மேக்னெட்டிக் ஓர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் பை யூஸிங் திஸ் மெத்தட் அப்படின்னு எழுதிட்டோம்னா முடிஞ்சது. தேங்க்யூ.